வணக்கம். காலை தூங்கி எழுந்து கொட்டாவி விட்டபடியே கதவை திறந்த குமார் ஆ என்றான் அதிர்ச்சியுடன். காரணம், வாசல் படிக்கு எதிரே கோலமிடும் இடத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டிருந்ததுதான். யமுனா! ஹை டெசிபலில் உள்ளே பார்த்து கத்தினான். ஏன் இப்படி கத்துறீங்க என்றபடி வந்த யமுனாவின் கண்களில் அந்த எலுமிச்சம்பழம் பட்டது. இது என்னது என்றாள் அதிர்ச்சியாய். ஏன், இதை நீ பார்த்ததில்லையா என்றான் கிண்டலாய். அவனை முறைத்து கொண்டே வீட்டுக்குள்ளிருந்து வெளியில் வந்த பசங்களை இழுத்து பிடித்தவள் வெளியில் போகக்கூடாது என்று அதட்டினாள். அதற்குள் குமார் அந்த பழத்தின் அருகே சென்று அமர்ந்திருந்தான். இதில் குங்குமம் கூட இருக்கு, கவனிச்சியா என்றான். தொடாதீங்க, யாராவது மந்திரிச்சு கிந்திரிச்சு வச்சிருக்க போகிறாங்க என்றால் கொஞ்சம் படபடப்பாக. அவனுக்கே இப்போது கொஞ்சம் பயம் வரும் போல் இருந்தது. தன்னை பிடிக்காதவங்க யாராவது இதை பண்ணியிருப்பாங்களோ? மனசு லிஸ்ட்டு போட ஆரம்பித்தது. மாடி வீட்டுக்காரனோடு போன மாதம் சண்டை. அவன் வச்சிருப்பானோ? சந்தேகம் வலுக்க மனைவியை நோக்க அவள் தன் பெற்றோரிடம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து கொண்டிருந்தாள். இத்தனூண்டு என்ன பீதியை கலப்புது பாரு என்று குமார் முணுமுணுத்து கொண்டிருந்த அதே வேளையில் அதே வீட்டின் மாடி போர்ஷனில் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர சொன்னேனே, மறந்துட்டீங்களா என்று மனைவி கேட்டவுடன் வாங்கிட்டு வந்தேனே என்றபடி ஓட்டை விழுந்திருந்த காய்கறி பையில் அந்த பழத்தை தேட ஆரம்பித்தான் அந்த கணவன். நன்றி.